ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் வந்து கட் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 53 இன்ச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பா இருக்கவங்க தான். இவங்களுக்கு வந்து ப்ளவுஸே சரியாக அமையல. அவங்களோட அளவு சொல்லி அவங்களுக்கு வந்து பேப்பர் கட்டிங் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு பேப்பர் கட்டிங் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லிடலாம், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இவங்களோட ஜஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 53. இதை வந்து நம்ம வந்து ப்ளவுஸாக கட் பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து பேப்பரில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் எடுத்துக்கலாம். ரெட்டை பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, மடிப்பு பகுதி இங்கே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, எடுத்துக்கிட்டோம். பேப்பர் சைடு மடிப்பு நம்ம சைடு இருக்குது, ஓப்பன் சைடு அந்த சைடு இருக்குது. சரிங்களா, எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த எண்டில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? 1.5 இன்ச். சரிங்களா, இப்போது இதை வந்து நம்ம கோடு போட்டுடலாம். நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ தெரியுதுல உங்களுக்கு? 1.5 இன்ச் வச்சு கோடு போட்டுட்டோம். இப்போ வந்து அவங்களோட லென்த்து வந்து 15. சரிங்களா, அவங்களோட லென்த்து வந்து 15 அப்படின்னா தையலுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்க்கணும். அப்போ 16. சரிங்களா, 16 இன்ச்சு இந்த கோட்டுக்கு மேலே பார்த்தீங்களா, 16 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டுக்கு வருது 16. இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம், 16. ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டோம். தெரியுதா? ஃபுல்லாகவே தெரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். நேராக போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டோமா? இந்த இடத்துலையும் ஒரு கோடு போட்டிருக்கோம். இதுதான் அவங்களோட ப்ளவுஸோட லென்த்து. சரிங்களா, கழுத்து அகலம் மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து 26 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 26 அப்படின்னா நம்ம வந்து 26 பகுதியாக பிரித்தோம்னா 13.25. ஓகேங்களா, 13.25 அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணணும். 13.25 கரெக்டாக இருக்குது. நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு பத்தலை. ஓகேங்களா, 13.25 13 இருக்குது. நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா, இந்த எண்டுக்கு வந்துருச்சு. ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இல்லை, நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேப்பர் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த கிளாத் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிக்கலாம். அது கடைசியில் வந்து சொல்கிறேன். அடுத்ததான் அங்கே போயிடுச்சா நம்மளுக்கு? இப்போ இவங்களோட வந்து கழுத்து அகலம். ஓகேங்களா, இந்த கோட்டில் 4.5 அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து 3. ஓகேங்களா, பின்னாடி கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து பின்கழுத்து இறக்கம் 10 சொன்னாங்களா, 11 இன்ச் நம்ம வந்து தையலுக்கு சேர்த்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இந்த கூட்டிலேருந்து இதுக்கு வந்து கட்டம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததான் ஆம்கோல் இறக்கம் வந்து 7. சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு கட்டம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது இதை வந்து பின்கழுத்தை இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு 1.25 இன்ச் மார்க் பண்ணி பின்கழுத்தை வரைஞ்சிக்கோங்க. 1.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு பின்கழுத்தை வரைஞ்சிக்கலாம். ஆம்கோலுக்கும் 1.25 மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க.
இதுதான் ப்ளவுஸோட அளவு. இப்போ இந்த இடத்துக்கு தையலுக்கு வந்து நம்மளுக்கு பத்தலை பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ புரிஞ்சிச்சா? இது வந்து நம்ம தையலுக்கு ஒரு ஸ்கேல் விடுவோம் இல்லையா, அது. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? கட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வெட்டணும் இல்லையா, இதுதான் அவங்களோட ப்ளவுஸோட உடம்பு. இது வந்து பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து துணியில் மார்க் பண்ணுறப்ப இது வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த தையலுக்கு வந்து ஒரு ஸ்கேல் விடுவோம் இல்லையா, அது பத்தலைங்கிறதுக்காக நான் வந்து இதை பேப்பர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இது கூட ஒட்டிடலாம். சரிங்களா? ஒன்றா அப்படி வந்து ஒட்டிடலாம். ஒட்டினா தான் நம்ம வந்து துணியில் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒட்டிட்டோம். இப்போ வந்து வராது. இதுதான் நம்மளோட அந்த பேக் பார்ட்டோட அளவு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த துணி வந்து வந்துடும். புரிஞ்சுங்களா? இதுதான் நம்மளோட அவங்களோட பேக் பார்ட்டோட பேப்பரு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணும். இவங்களுக்கு வந்து பேப்பரில் பத்தலை, அதனால் இப்படி பண்ணியிருக்கோம். இதை வந்து எடுத்து வச்சுட்டு இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கை. சரிங்களா? கைக்கு வந்து இந்த மாதிரி ரெட்டை பேப்பராக எடுத்துக்கோங்க. ஒன்று இருந்தால் போதும். ஒன்றை வச்சு 2 கைக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். சரியா? எடுத்துக்கிட்டோம். மடிப்பு பக்கம் என் சைடு இருக்குது, மடிப்பு பக்கம் என் சைடு இருக்குது, ஓப்பன் சைடு அந்த சைடு இருக்குது. இப்படி எடுத்துக்கோங்க. பெரிய பேப்பராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை வந்து சாதா ஜாக்கெட்டுங்கிறனால மடித்து எம்ஐயும் கொடுப்போம். தெரியுமா? 1.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். சரிங்களா? 1.5 இன்ச்சு இந்த ஓரத்தில். இடுப்புக்கும் கொடுத்தோம், இதுக்கும் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? கோடு போட்டுட்டோம். கையோட உயரம் மார்க் பண்ணலாம். கையோட உயரம் வந்து அவங்களுக்கு 8 இன்ச்சு. 8னா தையலுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்க்கணும் இல்லையா, அந்த கோட்டுக்கு மேலே 8.5. ஓகே? கோட்டுக்கு மேலே 8.5. எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு. இப்போது இந்த இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 கோடு போட்டிருக்குமா, பேக் பார்ட் எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ். அதுக்கப்புறம் கை அகலம் 2 கோட்டுக்கு நடுவில் டேப் வச்சுக்கோங்க. கையோட இந்த 2 கோட்டுக்கு நடுவில் டேப் வச்சுக்கோங்க சென்டரில். சரிங்களா? சென்டரில் வந்து கை அகலம் வந்து அவங்களுக்கு 9.25. எங்கே வருது பாருங்கள், இங்கே வருது. சரிங்களா? 9.25. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததாக இந்த கோட்டுக்கு மேலே கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து 8.25 இங்கே வருது. அவங்களுக்கு வந்து பெரிய அளவு கை. சரிங்களா? 8.25. இந்த கை அகலம் வந்து 9.25. இந்த இடத்துல 9.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டுக்கு மேலே 8.25 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலேருந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்கை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த கோட்டுக்கு மேலே உள்கை வந்து பார்த்திங்கன்னா 5.5. இப்போ வந்து 5.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5.5 மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே புரியுதா? இந்த கோட்டுக்கு மேலே 5.5 எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கா? இப்போ இங்கே இருந்து நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு வரையணும். கொஞ்சம் விட்டுக்கோங்க, ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு இது கூட கொண்டு போய் சேர்த்திருங்க. சரிங்களா? முடிஞ்சா? அப்படியே லைட்டாக வளைஞ்சிங்கன்னா போதும், இங்கேருந்து வளைக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த ஆம்கோலுக்கும் இதுக்கும் ஒரு கோடு. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட், அவ்வளோதாம்மா. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பேப்பர் ஜாயின் பண்ணணும். கைக்கு வந்து துணி பத்தலை, அதை நான் இதை கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இதை கட் பண்ணலாம். இப்போது இதுக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும்ல, இந்த ஓரத்தில் இந்த கம்மு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா?
கம் வந்து வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் பத்தலை, அதனால் உங்களுக்கு நீளமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போது இதை வந்து நான் இது கூட ஒட்டிடுறேன். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து தையலுக்கு எவ்வளோ வேணும், இந்த கோட்டுக்கு எங்கிட்ட ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா வேணும். இந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஓகே, எந்த இடத்துல வருது? இந்த இடத்துல வருதா? கோணலாக இருக்குது, நம்ம நேராக கோடு போட்டுக்கலாம். புரிஞ்சா? இப்போ இதை அட்டாச் பண்ணிடலாம். கையோட அகலத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சரியா? பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஒட்டியிருக்கும். புரிஞ்சுங்களா? இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோட்டுக்கு எங்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். இப்போ துணியில் தான் நம்ம வந்து கிராஸில் கட் பண்ணணும். பேப்பரில் கட் பண்ணும்போது நம்ம நேராகவே கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நேராக கட் பண்ணி எடுத்தோம்னா பேப்பர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்ல, அதை வந்து நம்ம துணியில் கிராஸாக வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. 2 பேப்பர் இருக்க மாதிரியே நான் வந்து எடுத்திருக்கேன். மடிப்பு இந்த சைடு இருக்குது, என் சைடு இருக்குது என்ன, சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து வரையணும். எனக்கு வந்து அந்த சைடு பத்தலை, பேப்பர் பத்தலை. நான் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டிடலாம். கம் வச்சு ஒட்டிக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஒட்டிடுங்க. நல்லா திக்காக இந்த மாதிரி ஒட்டிடுங்க, பத்தாததுக்கு. ஒட்டிட்டேனா? இப்போ நம்மளுக்கு வந்து பற்றிக்கிச்சு. பார்த்திங்களா? இந்த அளவுக்கு பற்றிக்கிச்சு. பேக் பார்ட்டுக்கு அளவாக நம்மளுக்கு பேப்பர் வந்து இருக்கணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் பேப்பரை. இப்போ நம்ம மறுபடியும் நேராக திருப்பிக்கலாம். இப்போ இதோட மடிப்பு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? கீழே வரைக்கும் கூட இறக்கி வச்சுக்கலாம். சமமாக இருக்கா? இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது முன்கழுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், பார்த்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிடலாம் கையோட. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், நேராக இந்த கழுத்துக்கு நேராக கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோலோட ரவுண்டையும் கட் பண்ணிடலாம். சரிங்களா? கழுத்தை வந்து வெட்டக்கூடாது. அடுத்தது இடுப்போட சைடு. இங்கே இருங்க, கொஞ்சம் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு இருக்கா, இடுப்பு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதை கட் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இதுக்கும் துணி இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து தைக்கும்போது நம்மளுக்கு வந்து துணி பத்தாமல் போயிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம், இடுப்பு கட் பண்ணிட்டோம், ஆம்கோல் கட் பண்ணிட்டோம். எதை வச்சு கட் பண்ணியிருக்கோம்? பேக் பார்ட் வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது பின்கழுத்து நமக்கு வந்து வராது, முன்கழுத்து வேறு அளவு வரும். இந்த இடத்துல அடையாளம் மட்டும் போட்டுக்கலாம். அப்படியே இந்த ஸ்கேலை வச்சு நேராக கோடு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அந்த கழுத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக கோடு மட்டும் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நேராக தான் வச்சுருக்கேன். சரியா? நேராகவே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து முன்னாடி கழுத்தை நம்ம மார்க் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து முன்கழுத்து 7.5 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 7.5ங்கும் போது தையலுக்கு வந்து அரைஞ்சு சேர்த்து 8 மார்க் பண்ணிக்கலாம். பின்கழுத்து வந்து நம்ம 11 வச்சோம், 11 வச்சோம்ல, முன்கழுத்து வந்து 8 தான் வருது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம்.
ஓகேவா? கட்டத்துக்குள்ளே 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பின் கழுத்து வரையும் போது இங்கே பாருங்கள், அவங்க வந்து நல்லாவே இறக்கி போடுறவங்க. இந்த மாதிரி நீங்கள் கிட்டத்தில் ஒரு யூ ஷேப்பில் போட்டுக்கோங்க போதும். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் இறக்கி போட்டுக்கோங்க. அவங்க இறக்கி தான் போடுவாங்க. கிராஸோட லென்த்து ஷோல்டருக்கு நடு பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. ஷோல்டர் மேலே எஜ்ஜிலே வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு கரெக்டாக வந்து 15. ஓகேங்களா? தையலுக்கு 1 இன்ச்சு போயிடும். 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. 15 மேலேருந்து 15. எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கா? இந்த இடத்துல கோடு போடலாம். புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது? புரியலனா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச் மட்டும் போடுங்க, ரொம்ப போட வேணாம். கிராஸ் அகலம் வந்து நம்ம வந்து கழுத்து அகலம் எவ்வளோ வச்சுருக்கோம்? 4 வச்சுருக்கோமோ அதே 4 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? கழுத்து அகலம் வந்து 4.5 நம்ம வந்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த அளவு இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? 4.5 கரெக்டாக 4.5 வந்துச்சா மேலே? தையலுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்துட்டு 4.25 வச்சுக்கோங்க. சரிங்களா? 4.25 வச்சுக்கோங்க. டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு 2.5 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? டாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுக்கோங்க, 2.5 வேணாம், 2 வச்சுக்கோங்க. டாட்டோட உயரம் வந்து 3.5 வச்சுக்கலாம். சரிங்களா? 3.5 இன்ச். இப்போது இதை எப்படி கோடு போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் முக்கோணம் போட்டுக்கோங்க. 2 இன்ச்சில் போட்டிருக்கோம்ல, அதுக்கு போட்டுக்கோங்க. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு டாட்டை நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். இவங்களுக்கு வந்து இடைவெளி 2.25 வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து 2.25 வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து நம்ம 2.25 வச்சுக்கலாம். 2.25 வச்சுக்கோங்க. இந்த புள்ளியிலேருந்து இந்த சைடுக்கும், இந்த புள்ளியிலேருந்து இந்த சைடு 2.25, இந்த புள்ளியிலேருந்து இந்த சைடு 2.25. ஓகேங்களா? இப்போது இந்த கோட்டுக்கு மேலே கரெக்டாக வந்து 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த கோட்டுக்கு மேலே 1.25 இன்ச்சு. அந்த இடுப்போட சைடு கோட்டுக்கு மேலே 2 இன்ச்சு. ஓகேங்களா? வச்சுட்டோம். இப்போது இந்த 3 புள்ளி சேர்த்து பெல்ட்டோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்களா? இந்த புள்ளியிலேருந்து இந்த 2 புள்ளி கடைசியில் அந்த புள்ளிக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கா? இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. புரிஞ்சா? இதோட நடுப்பகுதி தான் எடுக்கணும். இதோட நடுப்பகுதி எடுக்கக்கூடாது. இதோட நடுப்பகுதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் டாட்டோட சென்டரில் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த முக்கில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. அது வந்து எந்த லக்கம் திரும்புதுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா? புரிஞ்சா? இந்த கோட்லேருந்து தான் இந்த கிராஸ் வந்து போகணும். ரெண்டுத்துக்கும் ஆம்கோலுக்கு சென்டரில் வரணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அரை நம்ம 1/4 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள். இதையும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இதை வந்து நம்ம துணியில் வைக்கும்போது இப்படி கிராஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? அதை நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த டாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் கொடுத்தீங்கன்னா தான் தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அதை மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துலையும் கட் கொடுத்துருங்க. புரிஞ்ச அடையாளம் கட் கொடுத்துருக்கோம். இதுக்கும் கட் கொடுத்துருக்கோம். இப்போது பேக் பார்ட் எடுத்து மேலே வச்சு பார்க்கலாம் 2 கரெக்டாக இருக்கான்ட்டு. பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன அளவு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெட்டி இருந்தோம் இல்லையா? அதனால் ஈர்ப்போட சைடு பாருங்கள். கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்குது. ஒரே அளவுக்கு இருக்குது. ஆம்கோல் லைட்டாக இறக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பட்டி கட் பண்ணலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா? இதை வச்சு தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு பேப்பர் நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க.
பேப்பர் எடுத்துக்கோங்க. பத்தலை, ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. இது பத்திக்கிச்சு. ஓகேவா? இந்த நெருக்கு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேக் பார்ட்டுக்கு அளவாக இருந்தாலே போதும், மிச்சத்தை கட் பண்ணி விட்டுடலாம். புரியுதா உங்களுக்கு? காமிக்கிறேன் பாருங்கள். இந்தா பார்த்தீங்களா, ஒரே அளவுக்கு இருக்கா பேக் பார்ட்டுக்கு? இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்ததாக நம்ம வந்து பட்டி இப்போ வந்து துணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதை நான் இங்கிட்டு திருப்பி வச்சுக்கிறேன். இப்படி வந்து வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இதை வந்து மாற்றிடாதீங்க. இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும், சரிங்களா? கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அளவு வந்து கரெக்டாக கிடைக்காது. உங்களுக்கு வந்துட்டு நான் இப்படி வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஆம்கோல் எல்லாமே இங்கே பார்த்துக்கோங்க. ஆம்கோல் எல்லாமே சரியாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போது நம்ம வந்துட்டு இந்த பேப்பர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பேப்பரை வந்து தள்ளி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு அளவாக இருந்தாலே போதும். இது எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மெத்தட் தான். இந்த அளவுக்கு எடுக்கிறது, பட்டி கட் பண்ணுறது எல்லாமே எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மெத்தட் தான், சரிங்களா? இப்போ வந்து நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து 1/2 இன்ச் கோடு போடணும். போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டோம். எதுக்கு? நம்ம தைக்கிறதுக்கு, பட்டிக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு மொத்த பட்டன் பெட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 8 இன்ச்சு சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? 8 இன்ச் அப்படின்னா இதை முன்னாடி வந்து நம்ம அவங்களுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்துட்டு 5 இன்ச்சு இருக்குது, ஓகேங்களா? 5 இன்ச்சுனா நம்மளுக்கு வந்துட்டு தையலுக்கு போக மிச்சம் 4 இன்ச்சு இருக்கும். தையலுக்கு 1 இன்ச்சு போயிடும் இந்த இடத்துல. அப்போ மிச்சம் 4 இன்ச்சு தான் நம்ம வந்து பட்டிக்குள்ளே கொண்டு வரணும். அப்போது வந்து நம்மளுக்கு 4 இன்ச்சு தான் முன்னாடி பட்டியோட அந்த ஹைட்டு, ஓகேங்களா? இப்போ எவ்வளோ சொன்னேன் நான்? 4 இன்ச்சு சொன்னேன்னா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கனால இது வந்து ஃப்ரண்ட் சைடு பட்டி அடையாளம் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு தைக்கக்கூடிய பட்டி. இப்போ இந்த இடத்துல 4 அப்படின்னா தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த கோட்டுக்கு மேலே 4.5, இந்த கோட்டுக்கு மேலே 4.5 ஃப்ரண்ட் சைடுக்கு, ஓகேங்களா? இடுப்போட சைடுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த பேப்பர்லேருந்தே எடுத்துக்கலாம். அதாவது பேப்பரில் இருந்தாலும் சரி, துணியில் இருந்தாலும் சரி, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டோட எண்டுலேயும் இந்த துணி வந்து நம்ம மடிச்சிருவோம். பட்டிக்காக நம்ம வந்து மடித்து விட்ருவோம், ஞாபகம் இருக்கா? இந்த கேப் தான் நம்மளுக்கு வந்து பட்டியாக தேவைப்படுது. இது வந்து நீங்கள் அளவு ஜாக்கெட்லாம் பார்க்கக்கூடாது. எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து இதுலேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கீழே கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 3 இருக்குது. இந்த எண்டில் வைங்க. கரெக்டாக வந்து 3 இருக்கா? ஒவ்வொரு சிலருக்கு வந்துட்டு 4, 5 கூட இருக்கலாம். அது எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? 3. அப்போது இந்த இடத்துல இந்த கோட்டுக்கு மேலே 3ங்கும்போது நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தையலெல்லாம் பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுக்கலாம். நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களும் இந்த கட்டிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். இப்போது இங்கே 4 இன்ச்சு இங்கே மார்க் இருக்குது, 4.5 இன்ச்சு இங்கே மார்க் இருக்குது. ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து பட்டன் பெட்டி கம்மியாகவும் இடுப்பு அதிகமாகவும் இருக்கும். ஒரு சில ப்ளவுஸுக்கு இடுப்பு கம்மியாகவும் இந்த மாதிரி பட்டன் பெட்டி அதிகமாகவும் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. இது இடுப்போட சைடு மார்க் பண்ணியிருக்கிறது பட்டன் பெட்டியோட சைடு, ஓகேங்களா? இப்போ இந்த 2 மார்க்குக்கும் சென்டரில் ஒரு பள்ளம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? இந்த 2த்துக்கும் பள்ளம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நல்லா இறக்கமாக பள்ளமாக இந்த இடத்துல சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கப்பலாட்டம் வளையணும், அதுதான் நம்மளோட பட்டி. இது எப்படி வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி இப்போ நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அளவுல எல்லாம் எடுக்க தேவையில்லை, நம்மளே போட்டுக்கலாம். இது வந்து இதில் எடுத்தது எடுத்தால் போதும். இது வந்து நம்ம ஜாக்கெட்டில் இருக்கக்கூடிய பட்டன் பெட்டியோட லென்த்தை வச்சு எடுத்துருக்கோம், ஓகேங்களா? பொதுவாக வந்து இது 4க்கு மேலே போகாது. இவங்க குண்டாக இருக்கனால 4.5 வந்திருக்கு. இப்போ இதை 3ஐயும் சேர்த்து ரவுண்டு போட்டுடணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ரவுண்டு போட்டோமா, இதை கட் பண்ணிடலாம். தையலுக்கு விட்டுருக்கோம். இது பட்டன் பெட்டி சைடு, இது இடுப்பு சைடு. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம 1 இன்ச்சு சேர்க்கணும், சரிங்களா? தையலுக்கு 1 இன்ச்சு சேருங்க. தச்சு முடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப் அண்ட் டவுன் வராது. ப்ளவுஸில் வந்து அப் அண்ட் டவுன் வருதுன்னா இந்த இடுப்பு சைடு நீங்கள் மார்க் பண்ணுறீங்கல்ல, அதனால தான் வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணால் வராது. இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம அடியில் கட் கொடுத்துடணும். அப்போ தான் சென்டர் பாயிண்ட்டு தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் இது தானே நம்மளுக்கு முன்னாடி வரக்கூடிய பட்டி. இதை வந்து கட் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? கட் கொடுத்துட்டோம், தெரியுதா? கட் கொடுத்துட்டோம். இதுதான், இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து தைக்கிறப்ப இப்படி வச்சு பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடுப்பு சைடு மாற்றிடக்கூடாது. கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் ஒரு இடுப்போட சைடுக்கு இது இறங்கி போயிடும், அதிகமாக வரும்.
அதுக்கு தான் நம்ம வெட்டி விட்டுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. கழுத்து பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பட்டன் பட்டிக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ்க்கு வந்து கிராஸில் வந்து 1 இன்ச் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா புரிஞ்சிச்சா? நம்மளோட பேப்பர் கட்டிங் வந்து அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்லீவ். ஓகேங்களா? ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுதான் 53 இன்ச்சு ப்ளவுஸோட கட்டிங். ஓகேங்களா? பேப்பர் கட்டிங் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே 4-5 ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுக்கிறதா பெஸ்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு மாறி போயிடும். அது ப்ராப்ளம் ஆயிரும். இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் வந்து தெளிவாக போட்டு எடுத்துக்கிட்டோம்னா 5 ஜாக்கெட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்மளுக்கு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளோட பேர் நிற்கும். இந்த 1/2 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு பெருசு கிடையாது. ரிட்டன் வந்து நம்மளுக்கு தைக்க வந்துச்சுன்னா பிரிக்கிறது தான் நம்மளுக்கு டைம் ஆகும். இதனால பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.